பாரத நாட்டை பார்த்து உலகமே வியக்குது, உலகமே பாராட்டுது அப்படின்னா அந்த மாதிரி தலைவர் நரேந்திர மோடியை அடையாளம் கண்டு கொடுத்தவரும் அத்வானிஜி தான். உங்களுக்கு நல்லா தெரியும், அம்பேத்கருக்கு கொடுத்ததே பிஜேபி ஆட்சி வந்த பின்னாலதான் கொடுத்தாங்க. சோ ஒவ்வொரு தடவையும் பாரத ரத்னா கொடுக்கறது யோசிச்சு தான் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அத்வானிஜி யூஸ்வலா ஒரு இரும்பு மனிதர்னு சொல்லுவோம். அத்வானிஜினா எங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. அவர் இன்னைக்கு இருக்க நம்ம மோடிஜி ஐடென்டிஃபை பண்ணி அவரை அவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்ததுமே அத்வானிஜி தான். இன்ஃபேக்ட் அத்வானிஜி மோடிஜிக்கு குரு இருக்கிற சமயத்திலேயே அவருடைய பல கனவுகளை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. முக்கியமா அயோத்தி ராமர் கோயில், ஆர்டிகல் 370, இந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல விதத்துல சமூகத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சு மக்களுக்கு சரியான தகவல்களையும். பாரதிய ஜனதா கட்சி 1980 2 சீட்டுல இருந்த பாரதிய ஜனதா கட்சியை அவருடைய ஆற்றல் மிக்க தன்மையாலும் துப்பாக்கி சூடுல மக்கள் இறந்தும் போது கூட இத்தனை இடத்துலயும் அவர் ஸ்ட்ராங்கா நின்று பார்ட்டியை வழிநடத்தி இன்னைக்கு நம்ம 400+ அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியில் நம்ம சொல்றோம்னா அதுக்கு போட்ட வித்துக்கள் 92, 93 நடந்த அந்த ராமர் கோயில் சம்பந்தமான யாத்திரைகள். அந்த காலத்தோட ரியல் ஹீரோ இப்போ நம்ம சேனல்ல ஃபர்கட்டன் ஹீரோஸ் பத்தி பேசுறோம். அவர் பாரத ரத்னான்றது ஒரு பெருமையான விஷயமா இருந்தாலும் அவருடைய கனவான 370 ராமர் கோவில். வணக்கம். உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா? உங்களோட கிராஜுவேஷன் 50% மேல இருக்கா? உங்களுடைய வயசு 26க்கு மிகாமல் இருக்கா? உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னையில ஜாயின் பண்ணுங்க. பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு டாக்டர் ஹரிஷ் சந்தானம். அவர் சோசியாலஜியில் டாக்டர் பண்ணியுள்ளார் மற்றும் RSS மத்திய மற்றும் மாநில லெவலில் மெம்பராக இருந்திருக்கிறார். AVP ஸ்டேட் லெவலில் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார். வணக்கம் திரு ஹரிஷ் சந்தானம் அவர்களே. வணக்கம். எங்கள் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்று ஒரு முக்கிய செய்தியாக நமது LK அத்வானி அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கியுள்ளது மத்திய அரசு. அதை பற்றி தங்களுடைய கருத்தும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிந்து வருகிறேன் திரு சந்தானம் அவர்களே. நிச்சயமாக. முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த 7th கான்டினென்டலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு செய்தி உலகில் நடுநிலை பத்திரிகை, நடுநிலை யூடியூப் சேனல், நடுநிலை மீடியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆர்வலர்கள், உங்களை மாதிரி சமுதாயத்தை பத்தி நல்ல விதத்துல சமூகத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சு மக்களுக்கு சரியான தகவல்களையும் சரியான வழிகாட்டுதலையும் காட்டணும் அப்படின்னு தான் எங்களோட மாதிரி சமூக ஆர்வலர்களோட விருப்பம். அதற்கு ஃபர்ஸ்ட் முதல்ல இனிஷியலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும், மேலும் மேலும் வளர்ந்து பல பெரிய அறிவாளர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் பல சமூக ஆர்வலர்களையும் முக்கியஸ்தர்களையும் பேட்டி எடுத்து ரொம்ப பெரிய லெவல்ல நம்ம உங்க 7th கான்டினென்டல் வளரணும் அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததா நம்ம பாரத நாட்டுல இருக்கிறதுலே மிக உயரிய விருது பாரத ரத்னா இருக்கு. அதை இது வரைக்கும் வாங்கினவங்களும் பல துறையில அச்சீவ் பண்ணவங்க, சாதனையாளர்கள், அந்த துறைக்கே தன்னை அர்ப்பணிச்சவங்க. அந்த வரிசையில இந்த வருஷம் ரொம்ப ஆப்டான ஆள்ல அவரும் ஒருத்தர். ராமகிருஷ்ண அத்வானிஜிக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ரொம்ப தகுதி படைத்தவர், திறன் படைத்தவர் அவர். அதாவது இன்னைக்கு நம்ம பாரத நாடு விஸ்வகுருவாவும் ஒரு பாரதத்துக்கு ஒரு விஸ்வ தலைவரையும் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம்னா அதுக்கு வழிகாட்டுதலா முதல் பிள்ளையார்ச்சி போட்டது யாரு அப்படின்னா அத்வானிஜி தான். ஏன்னா நம்ம 2 சீட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 350 சீட்டுக்கு மேல இருந்து வரும் தேர்தலில் 400 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு. வணக்கம் திரு செந்தில் போறார்களே, நம்முடைய இணைந்துள்ளார் ஹரிஷ் சந்தானம் இணைந்துள்ளார். வணக்கம் வணக்கம். சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வணக்கம். உங்களோட தேர்தல் பணியில மிக மும்முரமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆமாங்க. ஹரிஷ் சந்தனம் அவர்களுக்கு கண்டிப்பா வணக்கம் திரு செந்தில். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி 1980 2 சீட்டுல இருந்த பாரதிய ஜனதா கட்சியை அவருடைய ஆற்றல் மிக்க தன்மையாலும் அபாரமான தலைமை பண்புனாலையும் இன்னைக்கு ஆட்சி செய்யற மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பாரத நாட்டை பார்த்து உலகமே வியக்குது, உலகமே பாராட்டுது அப்படின்னா அந்த மாதிரி தலைவர் நரேந்திர மோடியை அடையாளம் கண்டு கொடுத்தவரும் அத்வானிஜி தான். அதனால இந்த பாரத ரத்னா அத்வானிஜி கிடைச்சது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இல்ல, தேச பக்தர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் நம்ம நாட்டை பற்றியில இருக்கிற பெருமையா நினைக்கிற எல்லாருக்குமே இது
பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து சொல்லணும். செந்தில், உங்க கருத்தை பகிர்க்கலாம். செந்தில், நீங்க. அனைவருக்கும் வணக்கம். சற்று தாமதமாக உங்களுடன் இணைந்ததற்கு தெரிவிச்சுக்கிறேன். தேர்தல் சம்பந்தமான வேலைகள்ல இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து சேர முடியல. அத்வானிஜிக்கு பாரத ரத்னா கொடுத்தது அப்படின்றது வந்து இது கொஞ்சம் சரியான நேரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அத்வானியோட தாமதமா கொடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது கொஞ்சம் தாமதமா கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க செந்தில்? இல்ல, இது தாமதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால இருந்த கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க நிறைய கொடுக்காம எல்லாமே பெண்டிங்ல வச்சிருந்தாங்க. யாரையும் ரெகனைஸ் பண்ணாம இருந்தது. ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு சார்பாவே நடந்துட்டு இருந்தது பாரத் ரத்னா அவார்டு. அதுக்கப்புறம் தான் ஈவன் உங்களுக்கு நல்லா தெரியும், அம்பேத்கருக்கு கொடுத்ததே வந்து பிஜேபி ஆட்சி வந்த பின்னாலதான் கொடுத்தாங்க. சோ ஒவ்வொரு தடவையும் பாரத் ரத்னா கொடுக்கறது வந்து யோசிச்சு தான் பண்றாங்க. அதனால வந்து அத்வானிஜிக்கு வந்து இது லேட்டுன்னு நான் நினைக்கல. ஆனா சரியான நேரத்துல சரியான தருணத்துல கொடுத்திருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அத்வானிஜி வந்து யூஸ்வலா ஒரு இரும்பு மனிதர்னு சொல்லுவோம். இரும்பு மனிதர்னு சொல்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அவர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட்ல ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து எந்த அளவுக்கு நாட்டை ஒருங்கிணைக்காமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. நீங்க இன்னும் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெங்காலுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பார்டர்ல கம்ப்ளீட் ஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சது நம்மளோட அத்வானிஜியோட பீரியட்ல இருந்துதான். போன வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது, துணை பிரதமரா இருக்கும்போது இன்ஃபில்ட்ரேஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லா இடங்கள்லயும் வந்து அது வந்து உங்களுக்கு அந்த அந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா சின்ன 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 அட்டோல்ஸா இருக்கும். நீங்க அதுல ஃபென்ஸ் பண்றது ரொம்ப சிரமம், லைட் இருக்காது. சோ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு அன்னைக்கு அவர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்துதான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். முழுக்க ஃபென்ஸ் ஆகலனாலும் ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதே போல நார்த் ஈஸ்டர்ன் பார்டர்ஸ் ஃபுல்லா, வெஸ்டர்ன் பார்டர் லடாக்லே ஏரியால, அதே போல வந்து உங்களுக்கு நம்மளோட பிஓகே பாக் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியால, இந்த ஏரியால எல்லாமே ஃபென்ஸ் பண்ணது வந்து நம்ம அத்வானிஜியோட காலங்கள்ல தான். அது மட்டும் இல்லாம நிறைய ரிஃபார்ம்ஸ், உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்கிற காலகட்டங்கள்ல. சோ ஹி டிசர்வ் இட். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேர்தல் வேலைகளை நம்ம போயிட்டு இருக்கும் போது அவரோட அந்த பாரத ரத்னா கொடுத்திருக்காங்கன்னு அந்த செய்தி கேட்ட உடனே நமக்கு அந்த சந்தோஷம், நாம இன்னும் வேலை செய்யணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அத்வானிஜினா எங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. ஓகே, அத்வானிஜி அவருக்கு ரெகனைஸ் பண்ணி அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது அவ்வளவு சந்தோஷம். இந்த தேர்தல் நேரத்துல கொடுத்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க. இதே லெவல்ல நம்ம வெற்றிக்காக முன்னெடுப்போம் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு இருக்க நம்ம மோடிஜியை ஐடென்டிஃபை பண்ணி அவரை அவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்ததுமே அத்வானிஜி தான். இன்ஃபேக்ட் அத்வானிஜி வந்து மோடிஜிக்கு குருன்னுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பிஜேபியோட ஃபவுண்டரை அவரு தானே, ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் கூட இருந்து பண்ணதும் அவரு தானே. இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லெவல்ல நாடு ஆள்ற ஒரு பிஜேபியோட கட்சியோட ஃபவுண்டர் அவருன்ற போது ரொம்ப பெருமையா இருக்கு. நாட்டுக்கும் பெருமையா இருக்கு, அவருக்கும் உங்களை மாதிரி தொண்டர்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். அது இல்லாத அத்வானிக்கு கொடுத்து சொல்லுங்க. ரத யாத்திரை ஆரம்பிக்கும் போது நமக்கு இருந்த அந்த செல்வாக்கும், ரத யாத்திரை முடியும் போது அவர் அரெஸ்ட் ஆகும் போதும் கூட, அங்க நடந்த துப்பாக்கி சூடுல மக்கள் இறந்தும் போதும் கூட, இத்தனை இடத்துலயும் அவர் ஸ்ட்ராங்கா நின்று பார்ட்டியை வழிநடத்தி இன்னைக்கு வந்து நம்ம 400+ அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியில் நம்ம சொல்றோம்னா அதுக்கு போட்ட வித்துக்கள் 92, 93 நடந்த அந்த ராமர் கோயில் சம்பந்தமான யாத்திரைகள், அதுக்கு அவர் எடுத்த முடிவுகள், அவரோட அந்த பேச்சுக்கள், அவர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தது. இப்ப நான்லாம் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கிறதுனால இந்த மாதிரியான ராமர் கோயில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து அவரோட யாத்திரைக்கு பின்னாலதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதை கொண்டுட்டு போய் பண்ணது அவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அவருக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்ததாங்க, இப்ப பாரத் ரத்னா அவார்டு கொடுத்திருக்காங்க. இரண்டாவது மிஸ்டர் பரணி, இதோட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறது இதோட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறது என்னன்னா, அவருடைய ஆத்மார்த்த சிஷ்யனான நரேந்திர மோடிஜி அவங்க அவருடைய வாழ்க்கை இருக்கிற சமயத்திலேயே அவருடைய பல கனவுகளை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. முக்கியமா அயோத்தி ராமர் கோயில், ஆர்டிகல் 370, இந்த மாதிரி ஒவ்வொரு அவருடைய கனவையும் வந்து அவருக்கு வந்து நரேந்திர மோடிஜி அவங்க வந்து அவருடைய வாழ்நாள் இருக்கும்போதே அவருக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. பாரத ரத்னாவோட அதெல்லாம் வந்து அத்வானிஜி வந்து பெருசா தனக்கு பெருமையா வந்து நினைச்சுப்பாரு. அவருக்கு பாரத ரத்னான்றது ஒரு பெருமையான விஷயமா இருந்தாலும் அவருடைய கனவான 370 ராமர் கோவில் இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்நாள் பீரியட்லயே அவருடைய பரமார்த்த சிஷ்யரான மோடிஜி வந்து அவருடைய குருவுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு.
அது மோடிஜியே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த தருணத்துல இன்னொரு கருத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இது அவர் வந்து ஐஎன்ஏல இருந்தவர். அந்த காலத்தோட ரியல் ஹீரோ. இப்போ நம்ம சேனல்ல வந்து ஃபர்கட்டன் ஹீரோஸை பத்தி பேசும் போது இவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் கராச்சியில பிறந்திருந்தாலும் இந்தியாவோட மிக சிறந்த அவார்டை வாங்கியிருக்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். எல்லாருக்கும் நன்றி. நன்றி 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 ஜி.